Hi students, இன்னைக்கு நாம NEET 2026 botany question பத்தி பார்க்க போறோம். அதுல first question, in angiosperms, root hairs arise from which one of the following region of the root? இப்போ root hair வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ root hair ஜென்ரலா root hair developed from epidermal regions. இப்போ epidermis எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா epidermisல outgrowth ஃபார்ம் ஆகிறது தான் என்னன்னா root hair. This is the root hair. This is for epidermis. ஓகேங்களா? இப்போ ஜென்ரலா root hair arise from epidermis regions. இப்போ இந்த ஆப்ஷன்ல வந்து எபிடமிஸே கொடுக்கல. ரிமைனிங் பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிடமிஸ் ரீஜன் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னாக்க மெச்சுரேஷன் ரீஜன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரூட் கேப் ஜோன். இப்போ ரூட் கேப் ஜோனுங்கிறது பிலோ த சாயில் ரீஜனில் இருக்கும். ஒரு ரூட் கேப் டு அப்சர்வ் த வாட்டர் அண்டு மினரல்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ப்ரிவென்ட் த மைக்ரோப்ஸ். இப்போ சம்பாதன் மைக்ரோப்ஸ் வந்து என்ட்ரு ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் கேப் ரீஜன். ரூட் கேப் இஸ் ஆப்சன்ட் இன், இங்கே வந்து ஆப்சன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ஸ். மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் பார்த்தீங்கன்னா ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இந்த மூணு விதமாக சொல்லுவோம். ஏபிக்கல் மெரிஸ்டம் டிப் ஆஃப் த ஷூட், டிப் ஆஃப் த ரூட் ரீஜன் சொல்லுவோம். இப்போ டிப் ஆஃப் த ரூட் ரீஜன் தான் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்க செல் டிவிஷன்ஸ் டு அக்கர். இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, region of meristematic activity. Which cell division takes place? Mitotic cell divisions. Mitotic cell division தான் இங்கே நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், the region of elongation. இப்போ elongation means enlargement of root regions. இதுதான் வந்து elongation சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா region of maturations. இந்த ரீஜன்ல தான் many root hairs வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ root hair arise from which region? அது பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷன் ரீஜன்ஸ். அந்த மெச்சுரேஷன் ரீஜன்ல தான் எபிடமிஸ் இருக்கு. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர் வந்து ஃபார்ம் ஆகும். ரூட் ஹேர் தே கேன் அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் த ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு பை அன் ஓவரி வால் அண்ட் ரிமைன் எக்ஸ்போஸ்டு. இப்போ ஓவியூல் கன்வெர்டட் இன்டு சீட், ஓவரி கன்வெர்டட் இன்டு ஃப்ரூட். ஓகேங்களா? அப்போ இங்கே ஓவியல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு ஓவரி வால். அப்போ ஓவரி வால் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? ஓவரி வால் கன்வெர்டட் இன்டு ஃப்ரூட் வால். அப்போ அங்கே வந்து ஃப்ரூட் வாலே இருக்காது. இப்போ எந்த பிளான்ட்ல ஃப்ரூட் வால் இருக்காது அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினோரியா. ஃபினோரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரயோஃபைட்ஸ். பிரயோஃபைட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியல்ஸ் ஆர் ஃபார்ம். ஓகேங்களா? அப்போ வந்து தே கேன் அப்சர்வ் த நரிஷ்மெண்ட்ஸ். அப்போ ஃபினோரியாவில் வந்து ஓவரி வால்லாம் அங்கே வந்து ஓவியல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனஸ் பிளான்ஸ். செகண்ட் ஒன் பைனஸ். இப்போ பைனஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜிம்னோஸ்போமிக் பிளான்ஸ் சொல்லுவோம். ஜிம்னோஸ்போம்ஸ். இப்போ ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். they have ovule not enclose the ovary wall. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து என்ன இருக்காது அப்படின்னாக்க ஓவரி வால் இருக்காது. அதே மாதிரி ஃப்ரூட் வால் வந்து எங்கே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம்ல. இப்போ இந்த ஜிம்னோஸ்போம்ல அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரோபைல் ரீஜன் இருக்கு, தென் இன்டெகுமென். இப்போ ஒன்லி ஒன் இன்டெகுமென் மட்டும் தான் இருக்கும் அந்த ஓவியூல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூசெல்லஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மெகாஸ்போர். இந்த மெகாஸ்போர் வந்து அது கன்வெர்ட் இன்டு சீட். ஓகேங்களா? அந்த மெகாஸ்போர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகும்போது அது சீட் ஆஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. தெர் இஸ் நோ ஓவரி வால் ஆர் ஃப்ரூட் வால். அப்போ எதுதான் சரியான பதில் பார்த்தீங்கன்னா பைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஓவரி வால். அப்போ ரிமைனிங் உள்ளது செலாஜினெல்லா. இப்போ செலாஜினெல்லா பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுவாங்கன்னா டெரிடோஃபைட்டிக் பிளான்ஸ். டெரிடோஃபைட்ஸ். டெரிடோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் பிளான்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? இங்கே வந்து ஃபினோரியா என்ன சொல்லுவோம் பிரயோஃபைட்ஸ்,
இதை வந்து நான் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் சொல்லுவோம். செலாஜனலா பொறுத்த வரைக்கும் டெரிடோஃபைட்ஸ் ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உல்ஃபியா ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பிளான்ட்ஸ் ஆஞ்சியோஸ்போமிக் பிளான்ட்ஸ் சொல்லுவோம். ஆஞ்சியோஸ்போம்ஸ் அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இப்போ இதில் தான் வந்து ஃப்ரூட் வால்லாம் வந்து இருக்கும் சரிங்களா. அப்போ ஃப்ரூட் வால் இஸ் ஆப்சன்ட் இன் பைனஸ் பிளான்ட்ஸ். த கரெக்ட் ஆன்சர் இஸ் பைனஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த லாகோபெரான் த இசட் ஜீன் கோடு ஃபார். இப்போ லாகோபெரான் கான்செப்ட், இப்போ லாக் அப்படிங்கிறது என்னன்னா லாக்டோஸ் ஆப்ரேட்டர். லாக்டோஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் லாகோபெரான். அப்போ லாக்டோஸ் வந்து புரோட்டீனுக்கு பதிலாக லாக்டோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா. அதுலேயும் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் இதில் நடக்குது ஓகேங்களா. அப்போ ஹூ எக்ஸ்பிளைன் த லாக்டோஸ் ப்ராசஸ், லாக்டோஸ் ஒபேரான் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் அண்ட் மோனட். ஜேக்கப் அண்ட் மோனட் தான் வந்து லாகோபெரான் கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எஸ்பெஷலி ஈகோலை எசர்ச்சியா கோலையில தான் இந்த லாகோபெரான் கான்செப்ட் வந்து நடக்குது அப்படிங்கிறத சொல்றாரு ஓகேங்களா. அப்போ இதில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது பி ஸ்டாண்ட் ஃபார் ப்ரொமோட்டர், இதில் இன்டியூசர், அடுத்தது ZYA ஜீன் ஓகேங்களா. அப்போ இதில் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஆர் இன்வால்வ் லாக்டோஸ் ப்ராசஸ், லாக்டோஸ் ஒபேரான் கான்செப்ட்னு சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்மியஸ் வந்து டு அலோவ் த இண்டியூசர் என்சைம்ஸ். இந்த ரெப்ரஸர் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா mRNA ஸ்டாண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் அது பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு அந்த RNA பாலிமரேஸ் என்சைம் வந்து இன்வால்வ் ஆகும் ப்ரொமோட்டர் சைட்டில். அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ரெப்ரஸர் அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிரும் ஓகேங்களா. அதை அலோவ் பண்ணுறது ஒரு என்சைம்ஸ். அந்த என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்மியஸ் என்சைம்ஸ். இந்த பர்மியஸ் என்சைம் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஒய் ஜீன்லேருந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. அப்போ ஒய் ஜீன் வந்து பர்மியஸ், இங்கே வந்து ஒய்ங்கிறது பர்மியஸ் ஜீன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிரான்ஸ் அசிட்டிலேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் மெட்டீரியல் சம் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அசிட்டிலேஸ். இந்த டிரான்ஸ் அசிட்டிலேஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஜீன்லேருந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசட் ஜீன். இப்போ இசட் ஜீனை பொறுத்த வரைக்கும் பீட்டா கேலக்டோஸ் ரேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பீட்டா கேலக்டோஸ் ரேஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா இசட் ஜீன்லேருந்து ஃபார்ம் ஆகுது, இசட் ஜீன் ஓகேங்களா. இப்போ இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ் த லாக்டோஸ் ஓகேங்களா. அந்த லாக்டோஸ் வந்து டிசால்வ் ஆகுது ஓகேங்களா. இந்த ரெப்ரஸர் ஆஃப் லாகோபெரான், ரெப்ரஸர்ங்கிறது அதை பிளாக் பண்ணுறது தான் ரெப்ரஸர் ஆஃப் லாகோபெரான் சொல்லுவோம் ஓகே. அப்போ இங்கே லாகோபெரான் த இசட் ஜீன் கோடு ஃபார் பீட்டா கேலக்டோசிரேஸ் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. இப்போ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் கொடுத்துருக்காங்க. இது எந்த கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ லிஸ்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், பி வந்து தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ், சி வந்து டிஐ பிளாஸ்மிட், பிபிஆர் 322 ஓகேங்களா. அப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் எது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் எடுத்துட்டிங்கன்னா பிடி காட்டன். இப்போ பிடி காட்டன் பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்லுவாங்க, பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ் காட்டன். பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ் காட்டன் தான் பிடி காட்டன். இது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் ஓகேங்களா, பிடி காட்டன். அப்போ ஏ வந்து 2, இது வந்து ஏ. தென் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ். இப்போ தெர்மோஸ்டேபிள் தெர்மோஃபிலிக் பாக்டீரியா அது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மஸ் அக்வாட்டிகஸ். தெர்மஸ் அக்வாட்டிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் டாலரண்ட் தெர்மல் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. ஹீட் டாலரண்ட் ஆர்கானிசம்ஸ். ஹீட் டாலரண்ட் ஆர்கானிசமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ். இது வந்து பிசிஆர் டெக்னிக்ஸில் வந்து இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் வந்து பிக்கு வந்து 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிஐ பிளாஸ்மிட்ஸ். இப்போ டிஐ அப்படிங்கிறது என்னன்னா டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ். டிஐ மீன்ஸ் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ். இப்போ டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னாக்க அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். அதுதான் வந்து
அது டியூமர் இன்டியூசிங் பண்ணி பர்டிகுலர் ஜீனை வந்து மாடிஃபை பண்ணும். ஓகேங்களா? எஸ்பெஷலி பிளான்ட்ஸில் தான் இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து எஸ்பெஷலி பிளான்ட்ஸ், டியூமர் இன்டியூசிங் பிளான்ட்ஸ். அப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா 1, C1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிபிஆர் 322 பிளாஸ்மிட் பொலிவர் ரோட்ரிகஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? பிளாஸ்மிட் பொலிவர் ரோட்ரிகஸ், இதான் வந்து பிபிஆர் 322. நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் 322 மீன்ஸ் நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் சொல்லுவோம். இது எந்த ஆர்கனிசத்தில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஆ கோலை, ஈகோலையில். ஓகேங்களா? இது வந்து டி. இப்போ A3, A2, B3, C1, D4. அப்போ ஆன்சர் இஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2ல. இப்போ லிஸ்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொடக்டிவிட்டி, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டத்துலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயோமாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ எது ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும்? பிளான்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். அப்போ பயோமாஸ் ப்ரொடக்ஷன் தான் வந்து பிளான், த ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இதுதான் வந்து ஏ. இது வந்து பிளான்ஸ், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல் பிளான்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஓகேங்களா? ப்ரொடியூசர் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி வந்து நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இப்போ என்பிபி நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா என்பிபி. ஓகேங்களா? இப்போ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் என்பிபி ஈக்குவல் டு ஜிபிபி மைனஸ் ஆர். ஜிபிபி அப்படிங்கிறது என்னன்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ஆர். இதுதான் வந்து நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன் லாசஸ், இதுதான் வந்து பி. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி? இப்போ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் அது ப்ரொடக்ஷன் பண்ணி அதை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது, அதில் ரெஸ்பிரேஷன் பண்ணி லாஸ் பண்ணி மீதி இருக்கிறது தான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், இதுதான் வந்து கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும், அப்போ நெக்ஸ்ட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி நெக்ஸ்ட் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்? செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகேங்களா? அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர் பை கன்சியூமர். அப்போ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் என்ன சொல்லுவோம்? செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அப்போ ஆன்சர் இஸ் D2. அப்போ A3, B, B1, C4, D2. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேட்ச் 1, லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து ஒரு கொஷின்ஸ் தான் வரும் மோஸ்ட்லி நீட்டில் பொறுத்த வரைக்கும். ஒரு கொஷின்ஸ் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்லேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் என்சைம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப்டோகைனேஸ். இப்போ ஸ்டெப்டோகைனேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டு ரிமூவல் ஆஃப் கிளாட் பஸ்டர்ன்னு சொல்லுவோம். ரிமூவல் ஆஃப் கிளாட், இப்போ எங்கெல்லாம் பிளட் கிளாட் இருக்கு பார்த்தீங்களா, அது ரிமூவ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டோகைனேஸுங்கிற அந்த என்சைம்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டோமைசின்ங்கிற அந்த பாக்டீரியாலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டெப்டோ கைனேஸ் என்சைம்ஸ் அது வந்து ஏ, ரிமூவல் ஆஃப் கிளாட் ஃப்ரம் தி பிளட் வெசல்ஸ். ஓகேங்களா? அது வந்து ஏன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டின். ஸ்டேட்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் கொலஸ்ட்ரால் லோயரிங் ஏஜென்ட்ஸ். இப்போ பிளட் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுனா ஸ்டேட்டின், அது ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? அந்த சப்ஸ்டன்ஸ் வச்சு லோயரிங் ஏஜென்ட்ஸை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லிப்பேஸ். லிப்பேஸை பொறுத்த வரைக்கும் எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். டிடர்ஜென்ட்ஸ், இந்த சிலது ஃபோம் பண்ணி கொண்டு வரது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, ரிமூவல் ஆஃப் ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் கொண்டு வரது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிப்பேஸ் என்சைம்ஸ். ஓகேங்களா? அப்போ டிடர்ஜென்ட் ஃபார்முலேஷனில் வந்து இருக்கிறது அது எதுனா லிப்பேஸ், C4. சைக்ளோஸ்போரின் ஏ. சைக்ளோஸ்போரின் ஏ பொறுத்த வரைக்கும் இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட்ஸ். இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்களே, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இம்யூனிட்டி பவர் கொடுக்கறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறது. ஓகேங்களா? பேஷண்ட் ஏலேருந்து பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பேஷண்ட் பி வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு அந்த இம்யூனோ சப்ரசிவ் ஏஜெண்டாக எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சைக்ளோஸ்போரின் ஏ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ D1. அப்போ ஸ்டெப்டோகைனேஸ் A2, பி வந்து பார்த்தீங்கன்னா 3,
blood cholesterol lowering agents. Lipase வந்து பார்த்தீங்கன்னா detergents formulation foaming agents சொல்லுவோம் ஓகேங்களா லிபேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா D1 இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்போரின் ஏஜென்ட்ஸாக வந்து இருக்கும் ஓகேங்களா. அப்போ ஆன்சர் இஸ் 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் புல்லிஃபார்ம் செல்ஸ் இன் கிராசஸ் இஸ், இப்போ கிராஸில் பொறுத்த வரைக்கும் புல்லிஃபார்ம் செல்ஸ், இப்போ புல்லிஃபார்ம் செல்ஸ்ன்னு சொல்லலாம், otherwise called as motor cells. மோட்டார் செல்ஸ் சொல்லுவோம். இப்போ இது எங்க இருக்கும் அப்படின்னாக்க புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த மோனோகாட் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் செல்ஸா இருக்கும், பல்க்டு செல்ஸ் ஓகேங்களா. இட் கிவ்ஸ் ப்ரெஷர் டு அப்சர்வ் த வாட்டர் ஓகேங்களா. அதே மாதிரி தே கேன் ப்ரிவென்ட் த வாட்டர் லாஸ். இது எல்லாமே கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ், எஸ்பெஷலி கிராஸ் பிளான்ட்ஸ்ல தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ மார்னிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிராப்லெட்ஸ்லாம் வந்து மார்னிங் டைம் கிராஸ்லாம் பார்க்கலாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா கட்டேஷன் சொல்லுவோம். அன்வான்ட் வாட்டர் தே கேன் ரிமூவ் ஓகேங்களா வித் ஹெல்ப் ஆஃப் கட்டேஷன்ஸ் ஓகேங்களா. அப்போ அந்த கட்டேஷன் வந்து கொண்டு வரதுக்கு முக்கியமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ். அப்போ இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்து எங்க இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட்லின் பிளான்ட்ஸ். இது ஒரு டிஃபரன்சியேஷன்ல சொல்லலாம். மோனோகாட்ல லீவ்ஸ்க்கும் டைகாட் லீஃப்ல ஒரு டிஃபரன்சியேஷன்ல மோனோகாட் லீஃப்ல பொறுத்த வரைக்கும் புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டு மேக்ஸ் த லீஃப் இம்பர்மியபிள் டு ஃபங்கல் ஸ்போர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்கல் ஸ்போர் கிடையாது, ஆக்சுவலா இது வந்து பிளான்ட்ஸ் லீவ்ஸ்ல தான் நடக்குது ஓகேங்களா. இப்போ இது வந்து ராங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு டிரான்ஸ்போர்ட் த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா xylem, இன்டேக் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ரூட்ஸ் டு ஆல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் பாடி, இன்டேக் ஆஃப் ஃபுட் கண்டென்ட் ஃப்ரம் லீவ்ஸ் டு ஆல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் பாடி ஓகேங்களா. அப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் xylem தான் வந்து ஹெல்ப் பண்ணும். தென் டு பர்ஃபார்ம் போட்டோசிந்தசிஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து மீசோஃபில் செல்ஸ் குளோரோபிளாஸ்ட் தான் இருக்கும். மீசோஃபில் செல்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணும். இப்போ புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்து அது வந்து ப்ரிவென்ட் த வாட்டர் லாஸ்ல தான் இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா. டு மினிமைஸ் வாட்டர் லாஸ் டூரிங் த வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ், எஸ்பெஷலி மோனோகாட் பிளான்ட்ஸ். இந்த கிராஸ் பிளான்ட்ல தான் அதிகமா இருக்கும் ஓகேங்களா. கிராஸ் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்கன்னா போயேசி ஃபேமிலி ஓகேங்களா. கிராமினியே ஆர் போயேசி ஃபேமிலின்னு சொல்லுவோம். கிராமினி ஆர் போயேசி ஃபேமிலி ஓகேங்களா. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் டு மினிமைஸ் வாட்டர் லாஸ் டூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் ஈச் சைக்கிள் ஆஃப் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ். இது வந்து பிசிஆர் டெக்னிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிசிஆர் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ், ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்து பயோடெக்னாலஜி நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இது ஒரு கொஸ்டின்ஸ் பிசிஆர் டெக்னிக்ஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ். இதுதான் பிசிஆர் டெக்னிக்ஸ் சொல்லுவோம். இதை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேரி முல்லிஸ் ஓகேங்களா. கேரி முல்லிஸ்ங்கிறவர் தான் இந்த பிசிஆர் டெக்னிக்ஸ் வந்து கொண்டு வந்தார், கேரிஸ் முல்லிஸ் ஓகேங்களா. இப்போ எப்படி ப்ராசஸ் நடக்கும், இதுல வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து டிஎன்ஏ வந்து தே கேன் கலெக்ட் த, இப்போ அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி அது எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா பிசிஆர். இப்போ அக்ரோஸ் ஜெல்ல இருந்து அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இருந்து எங்க கொண்டு போவாங்கன்னா பிசிஆர். அப்போ அக்ரோஸ் ஜெல்ல பொறுத்த வரைக்கும் லார்ஜ் டிஎன்ஏல இருந்து ஸ்மாலர் டிஎன்ஏவா கொண்டு வருவாங்க. லார்ஜ் டிஎன்ஏல இருந்து ஸ்மாலர் டிஎன்ஏவா கொண்டு வருவாங்க. அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்பெசிபிக் டிஎன்ஏ வந்து மல்டிபிள் காப்பீஸை கொண்டு வரது தான் இந்த பிசிஆர் டெக்னிக்ஸ். அப்போ பிசிஆர் டெக்னிக்ஸ்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டீநேச்சுரைசேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ தே கேன் கிவ் த ஹீட் பண்ணோன்னே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து என்ன ஆகும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாறும் ஓகேங்களா. அப்போ டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஆர் செப்பரேட். இப்போ டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து செப்பரேட் ஆகுது, ஏன்னா இது வந்து மல்டிபிள் காப்பீஸாக கொண்டு வரதுக்காக. இது வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னா சில புக்கில் வந்து 93 கொடுத்துருப்பாங்க, 93 to 95 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஓகேங்களா. அதில் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கலி தே பிரேக் த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஓகேங்களா. ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர், அப்போ அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா வந்து பிரியுது, அது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறுது. அதில் இப்போ ஸ்மாலஸ்ட் பிளேஸ் அதில் வந்து ப்ரைம் ஆகுது. அந்த ப்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர், அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அனிலிங்
அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது டாக் பாலிமரேஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, டாக் பாலிமரேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, டாக் பாலிமரேஸ் டிஏக்யூ. டாக் பாலிமரேஸ் அப்படிங்கிறது தெர்மஸ் அக்வாட்டிகஸ். தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, டாக் பாலிமரேஸ் ஆர் அதுதான் வந்து தெர்மஸ் அக்வாட்டிகஸ், டாக் பாலிமரேஸ் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியாலேருந்து எடுக்கிற என்சைம் தான் டாக் பாலிமரேஸ். அப்போ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை அந்த அனிலிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது டாக் பாலிமரேஸ் அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஓகேங்களா, அது வந்து என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா, அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி 30 டைம்ஸ் இதில் வந்து 30 டைம்ஸ் வந்து சைக்கிளிங் ப்ராசஸ் நடந்து 30 சைக்கிள்ஸ் வந்து நடந்து தான் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் 1 பில்லியன் மல்டிபிள் காப்பீஸ் வந்து கொடுக்குது. 1 பில்லியன் மல்டிபிள் காப்பீஸ். ஓகேங்களா, 1 பில்லியன் மல்டிபிள் காப்பீஸ் வந்து இதில் கிடைக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அப்போ இது கரெக்டான இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டீநேச்சுரைசேஷன், நெக்ஸ்ட் அனிலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். கரெக்ட் ஆன்சர் இஸ் 4. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 த ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள். இப்போ வந்து மைட்டாடிக் ஃபேஸ் அண்ட் மியாட்டிக் ஃபேஸில் வந்து செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ செல் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் G1, S, G2 அண்ட் M ஃபேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இன்டர்ஃபேஸ், அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கும். இப்போ இன்டர்ஃபேஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ஃபேஸ் எதுன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்ஃபேஸ். மோர் தென் 95% டு ஆக்குபை த செல்ஸ். ஓகேங்களா, 95% வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் ஃபேஸில் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னாக்கா G1 ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா G1 அதாவது கேப் 1 சொல்லுவோம். G1 அப்படிங்கிறது கேப் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து என்ன சொல்லுவாங்க, சிந்தசிஸ் ஃபேஸ். சிந்தசிஸ் ஃபேஸ். அடுத்தது தேர்ட் ஒன் G2 ஃபேஸ், அப்போ கேப் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ். செகண்ட் ஒன் மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், தென் டீலோஃபேஸ். இது எல்லாமே நடந்துதான் எது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னாக்க கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சைட்டோபிளாசம் ஃபார்ம் ஆகும், அதான் சைட்டோகைனசிஸ். இந்த ரெண்டு ப்ராசஸ் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா எம் ஃபேஸ். அதுதான் எம் ஃபேஸ்னா மைட்டாடிக் ஃபேஸ். அந்த எம் ஃபேஸ் மைட்டாடிக் ஃபேஸ் அண்ட் மியாட்டிக் ஃபேஸ் ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா, இப்போ இது இன்டர்ஃபேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கேப் 1. இப்போ 95% வந்து ஆக்குபை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேப் 1 G1 ஃபேஸ். இப்போ G1 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், கண்டினியூஸ்லி க்ரோ பட் டஸ் நாட் ரெப்ளிகேட் த டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னாக்க எஸ் ஃபேஸில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். அப்போ மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக நடக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட் த டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இனிஷியேட் ப்ராசஸ் அதில் எது நடக்கும் அப்படின்னாக்க G1 ஃபேஸில் மட்டும் தான் நடக்கும். அப்போ செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அண்ட் கண்டினியூஸ்லி க்ரோ பட் டஸ் நாட் ரெப்ளிகேட் த டிஎன்ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2. செகண்ட் ஒன் எஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ அக்கர்ஸ், த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பர் செல் டபுள்ஸ். இப்போ வந்து எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னாக்க 2C to 4C இருக்கும். 2 கண்டென்ட் ஆஃப் டிஎன்ஏ to 4 கண்டென்ட் ஆஃப் டிஎன்ஏவா மாறும். ஓகேங்களா, 2C to 4C இருக்கும். there is no change the chromosome number, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இங்கே குரோமோசோம் நம்பர்லாம் சேஞ்சஸ் ஆகாது. எங்கே சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னாக்க எம் ஃபேஸில் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ இதில் there is no change the chromosome number. அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ அக்கர்ஸ் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பர் செல் டபுள்ஸ். இதுதான் வந்து பி. அடுத்தது தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா G2 ஃபேஸ். G2 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸ், செல் க்ரோத் கண்டினியூ. இப்போ G2 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் வந்து க்ரோ ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த க்ரோ ஆகிருக்கிறது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G2 ஸ்பேஸ். அப்போ இதான் வந்து சி. அடுத்தது எம் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் செல் டிவிஷன்ஸ் அக்கர். இப்போ செல் டிவிஷனில் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். இதில் தான் கேரியோகைனசிஸ் ஃபார்ம் ஆகும், நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் ஃபார்ம் ஆகும்.
ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கிறது எதுனா இந்த எம் ஃபேஸ். ஓகேங்களா. எம் ஃபேஸ் தான் வந்து டி. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் G1 வந்து பொறுத்த வரைக்கும் A2, S ஃபேஸ் B3, C4 and D1. ஆன்சர் இஸ் 4. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following statements are correct with reference to a transcription unit. இங்கே வந்து transcription unit வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ப்ரொமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்டு டெர்மினேட்டர், இது மூணுமே இருக்கும். ஓகேங்களா. ப்ரொமோட்டர் 5' to 3' டைரக்ஷன்ஸ், இது வந்து 5' to 3' டைரக்ஷன்ஸ். இது வந்து என்ன சொல்லுவோம், ப்ரொமோட்டர். இது வந்து இது வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர். இது வந்து கோடிங் ஸ்டாண்ட் சொல்லுவோம், கோடிங் ஸ்டாண்ட். இப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் ஆஃப் த பேரண்ட் ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ இதில் 3 ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் transcription unit in DNA is defined primarily 3 regions. First one promoter, second one structural gene, third one terminator. இப்போ ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்சைம்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் RNA பாலிமரேஸ் என்சைம் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைபோ நியூக்ளியோடைட், ஓகேங்களா, ட்ரைபாஸ்பேட் வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது டெர்மினேட்டர் எண்ணில் பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியட்ஸில் அதில் வந்து ரோ ஃபேக்டர், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியேஷன் ஃபேக்டரில் சிக்மா ஃபேக்டர் இருக்கும். டெர்மினேட்டர் சைட்டில் பொறுத்த வரைக்கும் ரோ ஃபேக்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா. இதுவே யூகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னாக்க பாலி அடினலைசேஷன், பாலி ஏ வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் பாலி அடினலைசேஷன் இருக்கும். ப்ரோகேரியோட்ஸ்ல என்ன இருக்கும் சொன்னோம், ப்ரோகேரியோட்ஸ்ல ரோ ஃபேக்டர். ஓகேங்களா. இதுவே ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ப்ரோகேரியோட்ஸ் இருந்தா ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்கும். இதுவே யூகேரியோட்ஸா இருந்தா என்ன இருக்குன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 இருக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து 3 யூனிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், the promoter is said to be located towards 5' end to end of structural genes. அப்போ ப்ரொமோட்டர் இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது 5' to 3' end. ஓகேங்களா. அப்போ அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the promoter is DNA sequence provide binding site of RNA polymerase. நான் என்ன சொன்ன பார்த்தீங்களா, RNA polymerase வந்து அங்கே பைண்டிங் சைட்டாக இருக்கும். அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் the promoter define the template and the coding stand. இப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் as well as கோடிங் ஸ்டாண்ட். இப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து பேரண்ட் ஸ்டாண்ட்னு சொல்லுவோம், பேரண்ட் ஸ்டாண்ட். இப்போ இதுலேருந்து தான் கோடிங் ஸ்டாண்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இப்போ கோடிங் ஸ்டாண்ட், இப்போ அடினைன் இருந்தால் இங்கே என்ன இருக்கும், அடினைன் இருந்தால் இதை பேர் பண்ணுறது வந்து தைமின் இருக்கும். இங்கே குவானின் இருந்தால் அதோட பேர் பண்ணுறது சைட்டோசின் இருக்கும். ஓகேங்களா. இது கம்ப்ளீட்டாக எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டாக இருந்தால் அது மாறும். ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டாக இருந்தால் என்ன ஆகும், அது சேஞ்சஸ் ஆகும். அப்போ இப்போ எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ்னு வச்சிங்களேன், எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும், இங்கே தைமினுக்கு பதிலாக என்ன இருக்கும், யுராசில் இருக்கும், சைட்டோசின் இருக்கும். ஓகேங்களா. இப்போ குவானைன், சைட்டோசின், அடினைன், தைமின், அடினைன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடினைன். அப்போ சைட்டோசின், நெக்ஸ்ட்டு யுராசில், சைட்டோசின், யுராசில் அண்ட் அடினைன். இதுதான் கம்ப்ளீட்டாக எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸாக, இப்போ கோடிங்லேருந்து எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸாக மாறும்போது. அடுத்தது டெர்மினேட்டர் இஸ் located towards 3' end the coding stand and define the end of the process of translocation. ஓகேங்களா. டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். இப்போ இது எங்கே முடியுது, 5' எண்ட்லேருந்து 3' எண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிறதான், அதுதான் என்ன சொல்லுவாங்க, கோடிங் ஸ்டாண்ட். அப்போ ஆன்சர் இஸ் ஏபிசி அண்டு
D and E. That is, answer is correct. ஓகேங்களா, all option is correct. Next question பார்த்தீங்கன்னா, which one of the following statement is not true about universal rule of binomial nomenclature? இப்போ binomial nomenclature பொறுத்த வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துட்டீங்கன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேஞ்சிஃபெரா இண்டிகா. இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம், மேங்கோ ட்ரீ. ஓகேங்களா, மேங்கோ ட்ரீ வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகான்னு சொல்லுவோம். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், ஓகேங்களா, லெத்தரஸ் ஓடரேட்டஸ், பைசம் சட்டையும், இந்த மாதிரி பைனாமியல் நாமன்கிளேச்சர். அப்போ மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க லட்டின் வேர்ட்ஸில் தான் இருக்கும், இட்டாலிக் வேர்ட்ஸில். இப்போ டைப்பிங்காக இருந்தாக்க இட்டாலிக் வேர்ட்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் நேம் ஆர் ஜென்ரலி இன் லட்டின் வேர்ட்ஸ். இப்போ இது வந்து லட்டின் வேர்டில் தான் சயின்டிஃபிக் நேம் வந்து இருக்கும். சரிங்களா, அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த போத் வேர்ட்ஸ் பயாலஜிக்கல் நேம் when hand written செப்பரேட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா அது வந்து அண்டர்லைன் பண்ணும். மேஞ்சிஃபெரா ஜீனஸ் நேம், இண்டிகா வந்து ஸ்பீசிஸ் நேம். இது வந்து ஜீனஸ் நேம் சொல்லுவோம், இது வந்து ஸ்பீசிஸ். ஓகேங்களா, அப்போ அண்டர்லைன் பண்ணும். இதுவே பிரிண்டடாக இருந்துச்சுன்னா இட்டாலிக் வேர்ட்ஸில், அப்புறம் சாய்வாக இருக்கும், இட்டாலிக் வேர்ட்ஸில் தான் இருக்கணும். ஸ்பெசிஃபிக் எபித்தெட் பயாலஜிக்கல் நேம் ஸ்டார்ட் வித் ஏ ஸ்மால் லெட்டர். இப்போ ஸ்பீசிஸ் நேம் வந்து மோஸ்ட்லி we can write it ஸ்மால் லெட்டர். இப்போ ஜீனஸ் நேம் எப்போதுமே நம்ம எப்படி எழுதணும், கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the first word in biological name represents specific epithet while second component denotes the genus. இப்போ இதில் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறது எதுன்னு எழுதணும், ஃபர்ஸ்ட் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகால மேஞ்சிஃபெரா ஜீனஸ் நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், ஸ்பீசிஸ் நேம் தான் செகண்ட் இருக்கணும். இங்கே என்ன ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீசிஸ் நேம் இருக்கணும், செகண்ட் தான் வந்து ஜீனஸ் நேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ராங். ஓகேங்களா, அப்போ இதுதான் கரெக்ட். மேஞ்சிஃபெரா இண்டிகாங்கும் போது ஃபர்ஸ்ட் ஜீனஸ் நேம், நெக்ஸ்ட் தான் ஸ்பீசிஸ் நேம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சைட் ஃபார் ஆக்டிவ் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். இப்போ ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுறது, ஓகேங்களா, இப்போ வந்து ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன். இப்போ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ இதுதான் என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன், ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன் தான் என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம், டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா, இதில் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ வித் ஹெல்ப் ஆஃப் எம்ஆர்என்ஏ. ஓகேங்களா, ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன் வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ. இந்த ப்ராசஸ் தான் ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகுது. அப்போ ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ் இந்த ப்ராசஸ்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரைபோசோமல் ப்ராசஸ் வந்து நியூக்ளியோலஸில் தான் நடக்கும். ஓகேங்களா, இப்போ நியூக்ளியோலஸில் தான் இந்த ரைபோசோமல் ப்ராசஸ் வந்து நடக்கும். வாட் அபவுட் ரிமைனிங் ஒன்? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரோசோமை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் பிரசன்ட் இன் அனிமல் செல்ஸ். இப்போ சென்ட்ரோசோம் இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சென்ட்ரோசோம்ஸ். இது வந்து இதுக்குள்ளே தான் என்ன இருக்கும், கார்ட் வீல் ஷேப்பில் தான் எது இருக்கும் அப்படின்னாக்கா சென்ட்ரியோல் இருக்கும். ஓகேங்களா, இது சென்ட்ரோசோம் சொல்லுவோம், அதுக்குள்ளே இருக்கிறது தான் சென்ட்ரியோல். இது வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து மூவ் பண்ணும் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஒன் போல் டு அனதர் போல். ஓகேங்களா, அப்போ சென்ட்ரோசோம்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனல்ஸ் விச் இஸ் லொக்கேட்டட் இன் அனிமல் செல்ஸ். ஓகேங்களா, அனிமல் செல்லில் தான் வந்து இது ப்ரெசண்டாக இருக்கும், அதுக்குள்ளே தான் சென்ட்ரியோல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ டூரிங் செல் டிவிஷன் ஸ்டேஜ், இப்போ பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் செல் டிவிஷன் ஸ்டேஜில் தான் இந்த சென்ட்ரோசோம் வந்து அந்த ஃபார்மேஷன் நடக்கும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபேஸ் ஸ்டேஜில் தான் நடக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் குரோமேட்டின். அதை குரோமேட்டின் பார்த்தீங்கன்னா இந்த இதான் வந்து குரோமேட்டின் சொல்லுவோம், சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். குரோமேட்டின்ல பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் குரோமேட்டிட்ஸ் இருக்கும். இதில் வந்து இது என்ன சொல்லுவாங்க, கைனட்டோகோர்னு சொல்லுவோம். இது ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டோகோர். என்டையர் பிளேஸ் தான் என்ன சொல்லுவோம், சென்ட்ரோமியர். ஓகேங்களா, ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டோகோர் ரவுண்ட் ஷேப். இப்போ இங்கே இருக்கிறது வந்து என்னன்னா சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சொல்லுவோம், சிஸ்டர் குரோமேட்டிட். அதில் தான் வந்து குரோமேட்டின் ஃபைப்ரில்ஸ் வந்து இருக்கும், அதுதான் வந்து டிஎன்ஏ இஸ் அட்டாச்ட். இங்கே வந்து டிஎன்ஏ இஸ் அட்டாச்சாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கைனட்டோகோர். இங்கே கைனட்டோகோர்ஸ் பார்த்தீங்களா ரவுண்டு
round like structures which is present in மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் தான் வந்து அந்த அந்த ஸ்பிண்டில் ஃபைபரை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைனட்டோகோர். ஓகேங்களா? அப்போ கரெக்ட் ஆன்சர் இது ஆக்டிவ் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். ரைபோசோமல் சிந்தசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னாக்க டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் முக்கியமாக எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா நியூக்ளியோலஸில் தான் நடக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸ் ரீஜன்ஸ். திஸ் ரீஜனில் தான் என்ன இருக்கும், இந்த ஆர்என்ஏ சிந்தசிஸ் வந்து நியூக்ளியோலஸில் இருக்கும். அங்கே தான் அதுக்கப்புறம் தான் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2C51H98O6 145O2 102CO2 plus 98H2O plus energy. The respiratory quotients of a biomolecule used for respiration as per above the equation of would be. இப்போ respiratory quotients, இப்போ CO2 evolved, O2 observed. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி கோஷன்ஸ் சொல்லுவோம். இது எவ்வளோ லெவல் இருக்கும் அப்படின்னாக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரைக்ளிசரைட்ஸ்னு சொல்லுவோம். ட்ரைக்ளிசரைட்ஸ். ஓகேங்களா? கிளிசரால்டிகைன்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் இது வந்து லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.5 to 0.95 வந்து இருக்கும். இப்போ 1 லெவல் வந்து இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சில் குளுக்கோஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து 1ல் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Send a map. You dare to dream, we care to accomplish.